Okay, lesson 7, question number 23. The rate constant for a first order reaction is 1.54 into 10 to the power minus 3 per second. Calculate its half lifetime. ரேட் கான்ஸ்டன்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன செய்ய போகிறோம், டி ஹாஃப் கண்டுபிடிக்க போகிறோம், ஹாஃப் லைஃப் டைம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 by k. இதை நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஹியர் இந்த கேவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் கேவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்கிறீங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணி டிவைட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ ரைட் திஸ் 0.693 அப்படியே பார்த்து எழுதுறீங்க. கேயோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 1.54 into 10 to the power minus 3 per second. ஓகே, நம்ம இதை டிவைட் பண்ணுறோம். பாருங்கள், இது வந்து டெசிமல் பாயிண்டில் இருக்குது அப்படி தானே. ஓகே, ஸோ இங்கே வந்து 0.693, இது வந்து 1.54. ஸோ 4 times இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 616 வருது. ஸோ அங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் மேலே வச்சிடறோம். 616 போட்டு டிவைட் பண்ணும்போது 770, ஒரு 0 போட்டுக்கோங்க. ஸோ திரும்பவும் 1.54 இதால் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 770 வருது. ஸோ 770 இதில் போட்டிங்கன்னா எத்தனை டைம்ஸு, 5 times. ஓகே, ஸோ 0.45 வருது. ஸோ 0.45 into 10 to the power, இந்த -3 டினாமினேட்டர்லேருந்து இந்த -3 மேலே போயிடுச்சுன்னா +3 ஆகிரும். ஸோ இங்கே 2 டெசிமலை என்ன செய்யணும், ஹோல் நம்பராக மாற்றணும்னா இதில் உள்ள ஒரு 100 போயிடுது, மீதி ஒரு 0 இருக்குது, அதை ஆட் பண்ணிடும். ஸோ ஆன்சர் என்ன, டி ஹாஃப் ஆர் ஹாஃப் லைஃப் டைம் என்ன, 450 per second. Very easy problem only. Study. Okay.